ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லா ஆஃப் டாட்ஸு. ஃபஸ்ட்டு டாட்னு என்னென்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சில டெஃபினேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல டாட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங். இதுக்கான ரெமிடியை நம்ம காம்பன்சேஷன் மூலியமாகவோ இல்லை டேமேஜஸ் மூலியமாகவோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டாட் ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு. என்ன அந்த லாட்டின் வேர்ட் அப்படின்னா டாட்டம், விச் மீன்ஸ் ராங் ஆர் இன்ஜுரி. இதோட ஓல்டு லாட்டின் வேர்டு என்னென்னா டார்க், அப்படின்னா டு ட்விஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ டார்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலோடைய லீகல் ரைட் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் அந்த டார்ட்டை கமிட் பண்ணுறாங்களோ அவங்கள டார்ட் ஃபீஸர்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இல்லைனா அதற்கு மேற்பட்டவங்க சேர்ந்து அந்த டார்ட்டை கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஜாயிண்ட் டார்ட் ஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டார்ட்டை கமிட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஒரு ராங் டூயிங், அந்த தவறான செயலை செய்கிறாங்க இல்லையா, அதை டார்ஷியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். முதல்ல சால்மன் சொன்ன டெஃபினிஷன், டார்ட் இஸ் அ சிவில் ராங் விச் ஹேஸ் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெமிடி அண்ட் விச் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி த ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங் விச் ஹேஸ் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ரெமிடி. ரெமிடியை அன்லிக்விடேட்டட் டேமேஜஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னா 2 வகையான டேமேஜ் இருக்குது, லிக்விடேட்டட் அன்லிக்விடேட்டட். லிக்விடேட்டட்னா ஸ்டாச்சூட்லேயே இப்போ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அமௌண்ட்டை இந்த தப்பு செஞ்சால் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அன்லிக்விடேட்டட்னா எந்த ஒரு கான்ட்ராக்டும் இருக்காது, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்காது. அதனால தான் அது அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ரெமிடியாக வாங்கிக்கலாம். And which is not just exclusively the breach of contract or breach of trust. Breach of contract to breach of trust இதில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. The Salmon சொன்ன definition. Next, Winfield சொன்ன definition, tortious liability arises from breach of duty primarily fixed by law. Such duty is towards persons generally and its breach is redressed by an action for unliquidated damages. இப்போது நம்மளுடைய டியூட்டியை ப்ரீச் பண்ணும் பொழுது அந்த இடத்துல டார்ஷியஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரீச் பண்ணும் பொழுது இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்லிக்விடேட்டட் டேமேஜஸாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் லிமிட்டேஷன் ஆக்ட்லேயும் ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2(m) கொடுத்துருக்காங்க. Tort as being a civil wrong which is not just exclusively a breach of contract or breach of trust. சேம் சால்மன் சொன்ன மாதிரி டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங், இது breach of contract breach of trust இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் breach of contract breach of trust இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, இப்போ கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணியிருக்காங்க இல்லை ட்ரஸ்ட்டை ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாச்சு மூலிமா நம்ம ரெமிடியை கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்டை மீறினா இவ்வளோ காம்பன்சேஷனாக தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக கான்ட்ராக்ட்லேயே போட்டிருப்பாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸ் படி, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்ஸ் ஆக்ட் படி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் டார்ட்ஸில் அப்படி கிடையாது. எந்த ஒரு இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இது ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலிமா, ப்ரெசிடென்ட்ஸ் மூலிமா தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ தான் டாட். அப்புறம் ஒரு சில டெஃபினிஷன்ஸ். தேங்க்யூ.